வெல்கம் டு இது என் சமையல். நாம் உண்ணும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கப் கேக். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு 4 முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா பீட் பண்ணால் தான் அந்த எக்கோடி ஸ்மெல் அடிக்காது, அதனால தான் நல்லா பீட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இதில் 150 கிராம் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா பீட் பண்ணியாச்சு. சர்க்கரையை போட்ட பிறகு நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா அந்த கப் கேக் நல்லா சாஃப்டாக உப்பி வராது. இப்போ இதில் ஒரு 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். பட்டர் நான் 4ஆவதாக எதுக்கு சேர்க்கேன் அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டே பட்டர் போட்டு சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணும்போது அந்த சர்க்கரை அவ்வளோவா மெல்ட் ஆகாது. அதனால தான் நான் எக்கு போட்டுட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் மைதா மாவு சேர்த்துடலாம். 100 கிராம் மைதா மாவு. நீங்கள் இதில் பட்டர் எடுக்காமல் ஆயில் எடுத்தீங்க அப்படின்னா 100 கிராம் மட்டும் போட்டால் போதும். பட்டர்னோன்னா கூட ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா எடுங்க. இதில் கொஞ்சமாக நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிளெயினாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப் கேக் ட்ரே எடுத்துக்கிட்டு இதில் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் கிடைக்கும். இதில் போட்டுடலாம். நம்ம இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு ஸ்கூப்பாக இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக மேலே உள்ளதெல்லாம் ஃப்ளாட் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக இப்படி தட்டிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம ஓவனில் டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் 150 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். செலக்டரில் போத், அதாவது மேலேயும் கீழேயும் ஈவனாக வேகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ டைமரில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போது இதை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் அமுக்கு. இந்த டைம் ஒரு 25 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ டைம் முடிஞ்சிட்டு நம்ம இதை லைட்டாக குத்தி பார்க்கலாம். வேகாமல் இருந்ததுன்னா இதில் மாவுவாக தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்துட்டுருப்போம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.